Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ உங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ லெட்ஸ் see what about their current feelings towards you. Their current feelings towards you. பார்க்கலாம். அவ்வளோதான். One second. Their current feelings towards you, please put it. Person's current feelings towards my collective. Ace of Wands, Ten of Pentacles, Lovers. One second. Wheel of Fortune, Two of Swords, Magician. Okay. ஸோ உங்கள் கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க, ஓகேவா? ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டு விரும்புகிறாங்க. ஈவன் அது வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஓகே? ஸோ ஒரு நல்ல காலம் பிறக்கணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி வந்து என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறது ரிலேட்டடாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பிகாஸ் உங்கள் சைடு மேபி நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறீங்க. அவங்க என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியலை. பட் அவங்களுக்கும் டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். பட் எனிஹோ மெஜிஷியன் இருக்கனால எஃபோர்ட் வந்து போடுறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது, ஓகேவா? ஸோ ஒரு நல்ல ஒரு மாற்றம். இப்போ இது வரைக்கும் வந்து இது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை தான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஓகே? புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இது அப்படி புதுசாக இலைகள் துளிர் விடுதில்ல, அது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூவாக இது வந்து நியூ பிகினிங் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக தெரியுது, ஓகே? மேபி சில பேருக்கு அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால இவங்க ஸ்டக்காகி இருக்கலாம், என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி. பட் எனிஹோ என்ன பண்ணுறாங்கன்னா எஃபோர்ட் போடுறாங்க, ஓகே? கூடிய சீக்கிரம் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எஃபோர்ட் தெரியுது. ஸ்டார், டெவில், ஓ மை காட். சில பேருக்கு உங்கள் பார்ட்னருக்கு வந்து செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்ட்ஸ் நிறைய அந்த மாதிரி வந்துட்டுருக்கு, ஓகே? ரொம்ப உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலமாக ஏற்பட்ட பல பிரச்சனைகள்லேருந்து அவங்க கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு வராங்க, ஓகே? ஸோ ஹீல் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதுக்கான ஒரு எஃபோர்ட்டை வந்து அவங்க போடுறாங்க. ஸோ உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மாற்றம் வருமா, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குமா, இல்லை நம்ம தான் வந்துட்டு வாக்கவே பண்ணணுமா அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கிறீங்க சில பேர், ஓகே? இல்லை சில பேர் வந்து வாக்கவே பண்ணியிருப்பீங்க, அந்த இப்போ அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் ஓடிட்டுருக்கு, ஓகே?
ஆல்ரெடி நீங்கள் ஒர்க்கவே பண்ணியிருந்தா. பட் கரண்ட் எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து மூவிங் ஆன் ஃபார் த டைமிங் அப்படின்றது ஒரு ஒரு எண்ணத்தில் வந்துட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி இருக்கிறீங்க. ஸோ நான் மூவ் ஆன் பண்ணால் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு வரும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஆனால் அந்த மாற்றத்தை வந்து எப்படி ஏற்படுத்துறது தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தெளிவு இல்லாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்குது. பிகாஸ் சில சீக்ரெட்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு சில சீக்ரெட்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ரெண்டு பேருமே பாசிட்டிவ் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, பழசாக என்ன நடந்தது அந்த ஒரு எனர்ஜி வந்து பார்க்க முடியுது. இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அந்த மாதிரி. ஸோ அவங்களும் வந்து நடந்ததை நினச்சி பார்த்து ரிப்பீட்டடாக அதையே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஸ்டெப் எடுக்காமல் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ சில பேருக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே. இல்லை உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே வந்துட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அந்த எனர்ஜியிலேருந்து அவங்க வெளியில் வரணும், ஒரு நியூ பிகினிங் வேணும். ஓகே, நடந்த பிரச்சனைகள் டிலேஸ் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்து தெரியுது. பாருங்க, ட்ரஸ்ட் இஷ்யூனால தான் டிலே ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சரி, ரெண்டு பேருக்குள்ள நீங்க சேர்ந்து இருக்கும்போது கூட என்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மேபி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஜட்ஜ் பண்ணி இருந்திருக்கலாம், ரைட்? இல்லை நீங்க வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணி இருந்திருக்கலாம். இப்படி இருப்பாங்களோ, இந்த லவ் வந்து உண்மையானதா, இவங்க உண்மையாவே நம்மளை நேசிக்கிறாங்களா இல்லையா? சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் சேர்ந்து இருக்கும்போது. ஓகே, பட் நீங்கள் வந்து பொறுமையாக அது வந்து கிளியராக நமக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் வந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்துட்டு இருந்திருக்கீங்க. சேர்ந்தேவும் பொறுமையாக இருப்போம், ஓகே இது வந்து சரியாகும் அப்படின்ற ஒரு எனர்ஜியும் தெரியுது. அந்த சரியாயிரும் அப்படின்னு பொறுமையாகவே இருந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நம்பிக்கை வேணும். அது இல்லாதனால தான் பிரச்சனை இல்லை. உங்கள் சைடும் ஃபால்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்களா வந்து நிறைய விஷயங்களை நீங்களா நினச்சிக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்குமா, அது அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூலேருந்து வெளியில் வந்துட்டா அதுக்கான ஒரு எஃபர்ட்டை போட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றத பார்க்க முடியுது. எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டும். ஓகே, சேலஞ்சபிள் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, again I am getting justice, queen of cups, 3 of swords. ஸோ ஹார்ட் பிரேக் தெரியுது ஒரு பக்கம், அண்ட் ஒவ்வொரு இமோஷனல் தெரியுது உங்கள் பக்கம். பிகாஸ் அவங்க இன்னுமே வந்துட்டு பிளாக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அன்பிளாக்ட் ஆகிறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சபிளாக போயிட்டு இருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த சிச்சுவேஷன் பேலன்ஸ்ட் ஆகும், அதாவது இந்த சிச்சுவேஷனை ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறது ரைட் நவ் வந்துட்டு ஒரு சேலஞ்சபிளாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க.
ஆனால் கொஞ்சம் ஸ்லோ ப்ராக்ரஸ். இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம், இன்னும் மெதுவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு மதர் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டிஸ் வந்து ஒரு மதர் காரணமாக இருக்கலாம் சில பேருக்கு. ஓகே, நாட் ஃபார் ஆல். அதனாலே கூட இவங்களால ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருக்கலாம். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்காக தெரியுது. நீங்கள் எதிர்பார்க்கறது வரணும், கம்யூனிகேஷன் வரணும், உடனே எல்லா விஷயத்தையும் வந்து செயல்படுத்தணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. பட் அவங்க சைடு அவங்க எதிர்பார்க்குறது ஸ்லோவாக கொண்டு போவோம், இதை ஸ்டேபிளாக கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கிறதா பார்க்க முடியுது. ஓகே, so 3 of cups, 4 of pentacles and பொறுமையா இருங்க. ரைட், பொறுமையா இருங்க. ஹீலிங் அலோ பண்ணுங்க உங்க மனசுக்கு. ஸோ உங்க எனர்ஜியை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதா பார்க்க முடியுது. ஸோ அதை வந்து நீங்க செயல்படுத்துங்க. இதெல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்லேயே உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும். மேபி அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை நீங்கள் விடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. உங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் வந்துட்டு அலோவ் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? அண்ட் இது ஒரு பேட்டர்னாக சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 இல்லை ஒரு விஷயம் நடக்குது, திருப்பி வந்து 2 பேரும் சேரலாம், மறுபடியும் அது ஒரு விஷயம் பிரியறதுக்கு ஏதோ ஒன்று நடக்குது. அதே மாதிரி அந்த பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ரிப்பீட் ஆகாத அளவுக்கு ஒரு எனர்ஜியாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் உங்களுக்குள்ள. ஓகே, ஸோ அதில் வந்து கவனம் செலுத்தணும் அந்த எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஹாப்பியாக இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அதுதான். உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ன போயிட்டுருக்கோ, அதாவது அவங்க சைடு ஸ்லோவாக இருக்காங்க, உங்கள் சைடு ஸ்பீடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேபி. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்போதைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நீங்கள் ஹாப்பியாக இருங்க. ஓகே, ஹாப்பி மீன்ஸ் அட்லீஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யூ அக்செப்ட் த சிச்சுவேஷன். ரைட், ஹாப்பியாக இருக்க முடியாது தான், பட் யூ கேன் டைவர்ட் யுவர் மைண்ட். ஓகே, உங்கள் மைண்டை வந்து ஒரு வேறு இதில் கவனம் செலுத்துறதன் மூலமாக இந்த கவலையிலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். அப்போ என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து அவங்க மறைச்சி தான் வச்சுருக்குறாங்க. அவங்களுமே அவங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு போராடுற மாதிரி தெரியுது. வெளியில் இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிக்கிறாங்க, பட் ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் மைண்டில் தான் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து இன்னொன்று என்ன பார்க்க முடியுதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, மணி விஷயத்தில் கொஞ்சம் அவங்க வந்து ஏமாந்துருக்கலாம் ஏதோ ஒரு பக்கம். அதை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு போராட்டம் அவங்களுக்கு போயிட்டுருக்கு கண்டிப்பாக. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்திருந்தா கூட அதையும் அவங்க வந்து டிட்டாச்சாக தான் போயிட்டுருக்காங்க. எந்த ஆப்ஷன்ஸையும் வந்து அவங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க. ஓகே, மணி ரிலேட்டடாக தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. ஒரு நியூ பிகினிங் வேணும் கரியரில் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, so what will be near future in this relationship, future of this relationship, near future என்னவா இருக்கும் ப்ளீஸ் spirit? Page of Cups, Five of Wands, Queen of Swords, Page of Swords. யாரோ ஒருத்தர் மன்னிப்பு கேட்கலாம், இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் நீங்களுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை நான் சொல்கிறது கரெக்டாக,
நான் சரியாக தானே பண்ணேன், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இருக்கலாம் சில பேர். அவங்க வந்து உங்களை ஸ்பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் வந்து அந்த எனர்ஜி இல்லை அப்படின்னா இப்போ இனிமேல் வந்து உங்களை ஸ்பை பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ரொம்ப பொலைட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னும் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சொல்ல போகிறீங்க அப்படின்றதையும் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ கமிட்மெண்ட் ரிலேட்டடாகவும் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் பக்கம் திரும்பும். ரீயூனியன் ரீயூனியன் தேடல் தெரியுது. இந்த கார்டு மறுபடியும் அதை பார்க்கலாம். What will be near future of this relationship, please spirit? Five of Pentacles. நடந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்கும் மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க எதிர்பார்க்கலாம். What is this Five of Pentacles? Justice, Four of Wands, Eight of Pentacles. அதுதான் இங்கே மறுபடியும் நமக்கு இந்த கார்டு வந்து ஸ்ட்ராங்காக நான் எடுக்கலை, ஆனால் ஷஃபிள் பண்ண அது வந்து காட்டிகிட்டே இருக்குது. ஃபைனலி டேபிளுக்கும் வந்துருச்சு. ஓகே, அவங்க அதுதான் திங்க் பண்ணுறாங்க. லவ் ஆஃப் பண்ணலாமான்னு திங்க் பண்ணலாம், நம்பர் 1. அதர்வைஸ் உங்கள் சைடு ஃபால்ட் இருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து அவங்கள்ட்ட தெரியுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களை வந்துட்டு ஸ்பை பண்ணுவாங்க. நியர் ஃபியூச்சர் வந்து இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் லவ் ஆஃபருக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, maybe 5 weeks or 5 months. Okay, it will take time. 5 வாரங்கள்லேருந்து 5 மாதத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, எஸ், இந்த பிரேக்கப்னால ஏற்பட்ட ஒரு மனக்கவலைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஓகே, ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. சரியா? ரீயூனியனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது எம்ப்ரஸ் வருது, சன் வருது. குழந்தைத்தனமாக இருங்க. ஓகே, ஈகோ இஷ்யூ இருந்தால் அதை விட்டுருங்க. மைண்டு வந்து கிளியராக வச்சுக்கோங்க. ஓகே, நிறையா விஷயங்கள் எப்படியோ நடந்துருச்சு லைஃப்பில், எவ்வளோ பிரச்சனைகள் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த தாட்டை விடணும். விட்டுட்டு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி உங்கள் சைடு பாசிபிலிட்டி இருந்தால் ஸ்டெப் எடுக்கலாம். எம்ப்ரஸ் வச்சு பார்க்கும்போது அதிகமாகவே அன்பாக இருக்கணும் அப்படின்றது தான் தெரியுது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு வந்து நீங்கள் காட்டணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது எம்ப்ரஸ் கார்டு தான் வருது. எம்ப்ரஸ் கார்டு வந்துட்டு ஒரு அம்மா மாதிரியான ஒரு எனர்ஜி. ஸோ ஒரு மதர் வந்து எதையுமே எதிர்பார்க்கறதில்ல, பட் நிறைய அன்பை கொடுப்பாங்க. ஓகே, எந்த தேவையும் வந்து அவங்க பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க. ஓகே, பிள்ளைங்களுக்கு அது மாதிரி இந்த லவ்வில் வந்துட்டு உங்களுடைய எனர்ஜி இருக்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ விஸ்பர் ஆஃப் லவ்வில் பார்க்கலாம். What about their feelings? The only thing that is real is love. Shift your focus back to love. ஸோ அவங்க எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஏற்பட்டுருச்சு, குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சு. இங்கே மெஜிஷியன் ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்துடுச்சு. இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஐ லவ் யூ. ஸோ திருப்பி வந்து இந்த லவ் அப்படின்ற இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற இந்த பேட்டர்னுக்குள்ளே வர விரும்புகிறாங்க. ஓகேவா? Take a chance on love. Have patience. Turn on your heart light. Right? Yeah. Yes. மறுபடியும் வந்துட்டு இப்போ அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஐ லவ் யூ பாருங்க, பவர்ஃபுல்லான வேர்டு. ஸோ இந்த லவ் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. ஓகே, எஸ், திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் ஃபார் யூ. ஸோ பிடிச்சிருக்கவும் நம்புகிறேன். ஐ மீன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ தட்
it will be helpful for others also, right? And thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.